ஹாய், நான் ராம்கி டைரக்டர் பேசுறேன். இந்த புதுசா படம் எடுக்கணும்னு வர தயாரிப்பாளர்கள், புது இயக்குனர்கள வச்சு படம் எடுக்கிறீங்க நல்லது. அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கா? அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிங்கன்னு தான் நான் நெறைய வீடியோக்கள் போட்டிருந்தேன். ஆனா அந்த புதுமுக இயக்குனர்கள அடிமை மாரி டீல் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ப்ரொடியூசர் வந்து உட்காந்துக்கிட்டு இத பண்ணாத, அத பண்ணாத, இப்படி பண்ணு, இந்த சீன வையி, அந்த ஆர்டிஸ்ட்ட போடு அப்படின்னு சொல்றாங்க. என்னால படம் பண்ண முடியல. நான் பாதியில விட்டு வந்துட்டேன். இப்ப மீதி படத்த அவரு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுக்கு அவுட்புட் வரவே வராது. ஒரு இயக்குனருக்கு அனுபவம் வேணுங்கிறது உண்மதான். அது நிச்சயமா அவங்க எங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஒருவேளை கிடைக்காம அந்த இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வராங்களா, அவங்களுக்கு தான் அது கிடைக்காது. அதாவது ஒரு 4, 5 படங்கள் ஒர்க் பண்ணிட்டு வர ஒரு இயக்குனருக்கு தேவையான ஒரு ஃப்ரீடம் நிச்சயமா வேணும். இருந்தா தான் அவரால செயல்பட முடியும். இந்த யூடியூப பார்த்துட்டோ, இல்ல பெரிய பெரிய படங்கள பார்த்தோ, இல்ல வேற ஏதாவது சில புக்ஸ படிச்சுட்டோ, அத அப்படியே கொண்டாந்து இந்த புதுமுக இயக்குனர் மேல திணிச்சீங்க அப்படின்னா, நிச்சயமா பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இயக்குனரோட சிந்தனைகளும் வேற வேற இருக்கு. எல்லாருடைய தாட்ஸும் ஒண்ணா இருக்காது. நீங்க உதாரணத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு, திரு மணிரத்னம் அவர்கள்ட்டயும், திரு பாலா அவர்கள்ட்டயும், திரு சங்கர் அவர்கள்ட்டயும் ஒரே ஸ்கிரிப்ட்ட குடுத்து பாருங்க. 3 பேரும் 3 விதமா தான் மேக் பண்ணுவாங்க. மேக்கிங்லாம் வேற வேற தான் இருக்கும். அதேபோல நீங்க ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு வந்துட்டு இந்த புதுமுக இயக்குனர்கிட்ட வந்து அத திணிச்சீங்கன்னா, அப்புறம் இவருடைய தாட்ஸ் வெளிய வராம போயிடும். அதனால இந்த புதுமுக இயக்குனர்கள வந்து வேல்யூ பண்ணுங்க. நான் சொல்றது சினிமாவுல ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்கள. இந்த இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் அப்படின்னு வர்றாங்கல்ல, அவங்கள நீ வேல்யூ பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அவங்க வேலை தெரியாம வந்து தான் பண்றாங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு வரவங்கள வேல்யூ பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்படி வேல்யூ பண்ணீங்கன்னா தான் நீங்க நினைக்கிற அவுட்புட்ட நிச்சயமா அவங்களால எடுத்து தர முடியும். இது இல்ல, நான் தான் படம் போடுறேன், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, தோல்வி உங்களுக்கு தான். பணம் போயிடும். அடுத்து அவரு இன்னொரு படம் பண்றதுக்கு இன்னொரு கம்பெனிக்கு போய் கதை சொல்லி அவர் ஜெயிச்சுட்டு போயிடுவார். அதனால அனுபவம் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. நல்ல கதையான்னு செக் பண்ணிக்கங்க. அவரால நல்லா மேக் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிக்கங்க. எல்லாம் செக் பண்ணி ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னா, முழு பொறுப்பையும் அவர்ட்ட விடுங்க. நிச்சயமா நல்லா எடுத்து குடுப்பாரு. நீங்க படம் எடுக்கிற நேரத்திலயும் போயிட்டு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, 2 பேர் சேர்ந்து டைரக்ட் பண்ற மாரி ஆயிடும். நிச்சயமா அந்த அவுட்புட் வராது. அப்படி எடுத்த படங்கள் நெறைய நிக்குது. புதுமுக இயக்குனர்கள் வந்து இப்படி படம் பண்ண போய் ப்ரொடியூசரோட தலையீடு உள்ள வந்து அந்த படங்கள் நின்னு, அப்புறம் அதே படத்த அந்த ப்ரொடியூசர் டேக் ஓவர் பண்ணி, அவரு அந்த படத்த வந்து டைரக்ட் பண்ணி, படத்த முடிச்சு, இங்க கொண்டாந்து வச்ச படங்களே ஒரு 200, 300 படம். ஃபர்ஸ்ட்ல அவர் டைரக்டரா இருந்திருப்பாரு. அப்புறம் ப்ரொடியூசர் டைரக்டரா மாறியிருப்பாரு. முந்தா நேத்து கூட ஒரு படம் பார்த்தேன். ஏங்க அப்படி அப்படின்னு கேட்டா, இல்ல சார் டைரக்டருக்கு வேலை தெரியல. இததான் நான் முதல்லயே சொல்றேன். படம் ஆரம்பிக்கும்போது செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு. அப்பயே நீங்க செக் பண்ணிட்டு இருந்தா அந்த பாதியில பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இது போல தவறு பண்ணாதீங்க. தயாரிப்பாளர் தயாரிப்பாளரா இருக்கணும். டைரக்டர் டைரக்டரா இருக்கணும். ஒருவேளை தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் ஆகணும் உங்களுக்கு ஆசை இருக்குன்னா, அந்த புதுமுக இயக்குனர் வந்து முதல்லயே நீங்க கமிட்மென்ட் பண்ணாதீங்க. நீங்களே ஒரு கதை பண்ணி, நீங்களே டைரக்டர் ஆகறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஒருத்தர கூப்பிட்டு வச்சு பாதி படத்துக்கு மேல வந்து அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறது, அதெல்லாம் செய்யக்கூடாது, தப்பு. ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த இயக்குனர கூப்பிட்டு பார்த்து பேசி கம்ஃபர்டபுளா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. கம்ஃபர்டபுளா வந்துடுச்சு அப்படின்னா, முழுசா நம்பி விடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் வரும். தயாரிப்பாளருக்கும், இயக்குனருக்கும் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு இந்த கில்டுலயும், தயாரிப்பாளர் சங்கத்திலயும் நெறைய பஞ்சாயத்து இருக்கு. அது ஏன் பாதியில போய் பஞ்சாயத்து பண்ணிக்கணும்? முதல்லயே நம்ம பழகி பார்த்து சரியில்லன்னா, ஓகேப்பா உனக்கு எனக்கு செட் ஆகாது. நீங்க வேற வேலை பாருங்க. நான் என் வேற வேலை பார்க்கறேன்னு போயிட்டே இருக்கலாம். ஒரு தயாரிப்பாளர், ஒரு டைரக்டர் நம்பி தான் பண்ணணும். ஆனா அந்த நம்புற டைரக்டரும், அந்த தயாரிப்பாளருக்கும் உண்மையா இருக்கணும். நான் தான் டைரக்டர், எனக்கு எல்லாமே தெரியும். காசு போட்டியா நீ அங்கேயே நில்லு அப்படின்ற விஷயங்களும் நெறைய இயக்குனர்கள்கிட்ட இருக்கு. அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி செய்யறதுனால உங்களுக்கு தான் ஆபத்து. உங்களுக்கு தான் ஆபத்து. ஒருவேளை அவங்க ஏதாவது கருத்து சொன்னா கூட, உங்க கதை கெடாம நல்லா இருக்குன்னு அத பயன்படுத்தி உங்க கதை கெடுற மாரி இருக்குன்னா, அத ஓப்பனா சொல்லிடுங்க. சார் இதெல்லாம் வந்து சரியா வராது. அப்படின்னு பக்குவமா சொல்லுங்க. சொல்றதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய இயக்குனர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் படங்கள்ல இது போல ஆரோக்கியமான டிஸ்கஷன் இருக்கத்தான் செய்யுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசிக்குவாங்க. இந்த சீன் வச்சுக்கலாமா? அப்படி பண்ணிக்கலாமா? இந்த ஆர்டிஸ்ட் போட்டுக்கலாமா? ஒரு தயாரிப்பாளரும், இயக்குனரும், ஹீரோவும் மியூச்சுவலா பேசி தான் எல்லா பெரிய படங்களுமே நடக்குது. சின்ன படத்துலயும் அப்படி பண்ணலாம். ஒண்ணும் தவறு கிடையாது. ஆனா அது மியூச்சுவலா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும். நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு அப்படின்னு போட்டீங்கன்னா, ஆஸ் எ டைரக்டரும், தயாரிப்பாளரும் தான் உங்களுக்கு லாஸ். அந்த படத்துல நடிச்சவங்களோ, டெக்னீஷியன்ஸோ அந்த படம் முடிஞ்சோனே அடுத்த படத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற பொறுப்பு ஒரு தயாரிப்பாளருக்கும், இயக்குனருக்கும் தான் அதிகமா இருக்கிறதுனால நட்போடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நட்போடு நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா தான் அந்த படத்த கொண்டு போய் எண்டு வரைக்கும் முடிக்க முடியும். இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சுட்டு, மார்க்கெட்டிங் பண்ணிட்டு, அந்த பிசினஸ்க்கு போகும்போது ஒரு தியேட்டர்ல படத்த போட்டுட்டு அப்படி போய் நிப்பாங்க. படம் பார்க்குறவங்க பார்த்துட்டு நல்லா இருக்கு, இல்ல நல்லா இல்ல, ஏதோ ஒண்ணு அங்க நடக்கும். அங்க நிக்கிறது இந்த இயக்குனரும், தயாரிப்பாளரும் தான். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது. அதனால ஒரு தயாரிப்பாளர் முதல்ல அந்த இயக்குனர செலக்ட் பண்ணும்போதே நல்ல டைம் எடுத்துங்க. பேசி பாருங்க, பழகி பாருங்க. எல்லா வகைக்கும் ஒரு சரியா வருவாரான்னு பாருங்க. அதேபோல ஒரு இயக்குனரும் இந்த தயாரிப்பாளர் நமக்கு செட் ஆவாரா? எதுல ஏதாவது தலையீடு அதிகமா இருக்குமா? இவர்ட்ட பணம் இருக்கா? உண்மையிலேயே அந்த படத்த வந்து முழுசா முடிச்சிருவாரா? இல்ல சும்மா 4 நாள், 5 நாள் ஆரம்பி போயிடுவாரா? அதனால இந்த இயக்குனரோட லைஃப் பாதிக்குமா? இது போல ஒரு இயக்குனரா தயாரிப்பாளர்கள்ட்ட ரொம்ப தெளிவா பேசுங்க. அதே போல ஒரு தயாரிப்பாளரும், நான் வந்து இப்படி கடன் வாங்கிட்டு வரேன், இல்ல வீட்ட வித்து கொண்டு வரேன், இல்ல என்கிட்ட இருக்கிற பணத்த தான் நான் போடுறேன். எனக்கு வந்து இந்த படத்த வந்து நல்லபடியா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு மியூச்சுவலா நெறைய பேசுங்க. பேசுறதுல தப்பே கிடையாது. பேசி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா, அப்பதான் அது எண்ட் வரைக்கும் போய் சேரும். இது டீம் ஒர்க். டீமா இருந்து சேர்ந்து ஜெயிக்கிறது தான் இங்க பெஸ்ட்டா இருக்கு. நாங்கலாம் அப்படிதான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். பை.